ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் திங்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்மனெண்ட்டான ஜாப் வேணுமா? ரப்பர் போர்டுலேருந்து மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியரு, டைப்பிஸ்ட்டு, எலக்ட்ரீஷியன்னு 25க்கு அதிகமான கேட்டகரியிலேருந்து அதிகமான சேலரியோட இந்தியா முழுக்க போஸ்டிங் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஜாபில் டோட்டலாக 51 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. 10th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியா 1/12/2025 வரைக்குமே ஆன்லைனில் https://recruitment.rubberboard.org.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாபை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஜாபுக்கான வேகன்சியாக சயின்டிஸ்ட் ஏவில் 5 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆரில் 4 வேகன்சியும் ஓபிசியில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 34,800 வரைக்குமே நிர்ணயிச்சிருக்காங்க. அது கூடவே எல்லா அலவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் ஏ ரிமோட் சென்சிங்கில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஇ பிடெக் மாஸ்டர் டிகிரியில் ஜியாலஜி, ஃபிசிக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஜியோகிராஃபி, அக்ரிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி, ரிமோட் சென்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக 2 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிமோட் சென்சிங் துறையில் அனுபவம் இருக்கணும். சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு கேட் அல்லது அதற்கு இணையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் ஏ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்காக ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஇ பிடெக் மாஸ்டர் டிகிரி இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷாலிசேஷனும் டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக 2 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லையும் கண்டிப்பாக சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் ஏ அக்ரானமியில் 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷாலிசேஷன் இன் அக்ரானமி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி 2 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்ரானமிலையும் கண்டிப்பாக சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் ஏ பாட்டனி பிளான்ட் பீடிங்கில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் பாட்டனி, அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷாலிசேஷன் இன் ஜெனட்டிக்ஸு, பிளான்ட் பீடிங்கு, பயோடெக்னாலஜி, பயாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி 2 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி சப்ஜெக்ட்லையும் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் பிக்காக 19 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆரில் 10 வேகன்சியும், இடபிள்யூஎஸில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 5 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 39,100 வரைக்குமே நிர்ணயிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் பி சாயில்ஸில் 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷாலிசேஷன் இன் சாயில் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக சாயில் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரியிலையும் டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி இன் எனி ஒன் சப்ஜெக்ட்லேயும் இருக்கணும். கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் பி அக்ரானமிக்காக 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷாலிசேஷன் இன் அக்ரானமியும் 3 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்ரானமிலையும் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி இன் அக்ரானமி முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சயின்டிஸ்ட் பி கிராஃப்ட் ஃபிசிக்காலஜியில் 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரு, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் பி கிராஃப்ட் ஃபிசிக்காலஜி லேட்டெக்ஸ் ஏர்வேஸ் டெக்னாலஜியில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரு, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரியும் 3 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளான்ட் ஃபிசிக்காலஜியும் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி பார்த்தீங்கன்னா எனி ஒன் சப்ஜெக்ட்லேயும் முடிச்சிருக்கணும். சயின்டிஸ்ட் பி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்க்காக 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸும் 3 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ்லையும் டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக டாக்டரேட் டிகிரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் பிக்காக அக்ரோ மெட்ராலஜியில் 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க.
குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜிலையும் 3 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெட்ராலஜிலையும் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்டிஸ்ட் பிக்காக பாட்டனி கிராஃப்ட் ப்ராபகேஷன்ல 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில பயாலஜி ஆர் அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பயாலஜி, பிசிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ரெலவென்ட் ட்ரேடில் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் ரெலவென்ட் சப்ஜெக்ட்லையும். சயின்டிஸ்ட் பி பாட்டனி பிளான்ட் ப்ரீடிங்ல 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில பாட்டனி அக்ரிகல்ச்சர் பிளான்ட் ப்ரீடிங்ல முடிச்சிருக்கவங்களும் 3 வருஷம் பிளான்ட் ப்ரீடிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி ரெலவென்ட் ஃபீல்டில் இருக்கணும். சயின்டிஸ்ட் பி ரப்பர் டெக்னாலஜியில 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரி, பாலிமரு, ரப்பர் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் ரப்பர் பாலிமர் டெக்னாலஜியில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் ரப்பர் டெக்னாலஜியில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சயின்டிஸ்ட் பி பயோடெக்னாலஜி மாலிகுலர் பயாலஜியில 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா பிளான்ட் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி ஒன் சப்ஜெக்ட்ல இருந்தாலே போதுமானது. சயின்டிஸ்ட் சிக்காக 5 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆர் கேட்டகரியில சேலரி பிளஸ் அலோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15,600 ரூபாயிலிருந்து 39,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 50 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் சி அக்ரானமி சாயில்ஸுக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில அக்ரானமி இல்லைனா சாயில் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெலவென்ட் ஃபீல்டில். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல இருக்கணும். சயின்டிஸ்ட் சிக்காக கிராப் மேனேஜ்மெண்ட்ல 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் அக்ரானமி சாயில் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10 வருஷம் உங்களுக்கு எனி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். சயின்டிஸ்ட் சிக்காக கிராப் பிசிக்காலஜியில 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, பிசிக்காலஜி, பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரியும் 5 வருஷம் பிளான்ட் பிசிக்காலஜியில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல இருக்கணும். சயின்டிஸ்ட் சிக்காக ஜினோம்ல 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பயோடெக்னாலஜிலையும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல இருக்கணும். சயின்டிஸ்ட் சிக்காக ரப்பர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் ரப்பர் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜிலையும். 5 வருஷம் உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரப்பர் டெக்னாலஜிலையும் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டாக்டரேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ல இருந்தால் ஓகே தான். அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆர் கேட்டகரியில சேலரி பார்த்தீங்கன்னா 15,600 ரூபாயிலிருந்து 39,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும், மாஸ்டர் டிகிரியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் சிஸ்டம் அனாலிசிஸ், டிசைனு, டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,600 ரூபாயிலிருந்து 39,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 6 வருஷம் உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டருக்காக 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 9,300 ரூபாயிலிருந்து 34,800 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 27 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனா மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் முடிச்சிருக்கவங்களும் 2 வருஷம் ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எலக்ட்ரீஷியனுக்காக 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆர்ல 2 வேகன்சியும், ஓபிசியில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5,200 ரூபாயிலிருந்து 20,200 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ட்ரேட் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்காக 10 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆர்ல 5 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சியும், எஸ்சில 1 வேகன்சியும், ஓபிசியில 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரியா 5200 ரூபாயிலிருந்து 20200 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட்டா 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி இன் பாட்டனி, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி முடிச்சிருக்கணும். 2 வருஷம் உங்களுக்கு லெபார்டரி டெக்னிக் யூஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹிந்தி டைப்பிஸ்டுக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலிருந்து 20200 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட்டா 27 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு இணையான குவாலிஃபிகேஷனும் ஹிந்தி டைப்பிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா கம்ப்யூட்டர் வேர்டு ப்ராசஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலிருந்து 20200 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன் சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 வருஷம் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்காக ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷனில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலிருந்து 20200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும். ஏஜ் லிமிட்டா 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th + ஐடிஐயில் ஏசி ரெஃப்ரிஜரேஷன் ட்ரேட் முடிச்சிருக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிஸ்டம் அசிஸ்டன்ட்காக ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலிருந்து 20200 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் 3 இயர் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனு, நெட்வொர்க் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்குறாங்க. விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15600 ரூபாயிலிருந்து 39100 ரூபாய் வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷனா டெப்டி சூப்பர்டென்ட் இன் சிபிஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடிக்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஃபீஸாக குரூப் ஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயும், குரூப் பி போஸ்டிங்காக 1000 ரூபாயும், குரூப் சி போஸ்டிங்காக 500 ரூபாயும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். இந்த ஃபீஸை ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. உமன்ஸு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக ரிட்டன் எக்ஸாமு, இன்டர்வியூ மூலமாக தான் மட்டும்தான் தகுதியான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான டேட்டு, செலக்ட் நேம் லிஸ்ட் எல்லாமே அவங்களோட பர்சனல் வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. அதனால் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி சரியான டாக்குமெண்ட்ஸோட 1/12/2025 ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலான்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.